ஐயோ, பொய்யா பேசுறாங்கப்பா. வட மாநிலத்திலிருந்து தனது மகனோடு வந்த ஒரு சுற்றுலா பயணி தமிழ்நாட்டுல தாக்கப்பட்டதாக சமூக வலைதளத்துல காணொலி காட்சி ஒன்று பகிரப்பட்டு செய்திகள் பரவிட்டு வருது. அந்த செய்தியின் உண்மைத்தன்மை குறித்து தமிழக அரசு தனது தகவல் சரிபார்ப்பகத்தின் இணையதளத்துல விளக்கம் அளிச்சிருக்கு. அதாவது, வட மாநிலத்திலிருந்து ஒரு சுற்றுலா பயணி தனது மகனோடு சேர்ந்து கார்ல சுற்றுலா வந்திருக்காரு. அவரது கார் கண்ணாடியில பாரத் மாதா கி ஜெய்னு இந்தியில எழுதப்பட்டிருந்ததால அவர் மீது தமிழ்நாட்டில் இருக்கிற மொழி காப்பாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக செய்தி பரவிட்டு வந்திருக்கு. ஆனா அந்த சம்பந்தப்பட்ட சுற்றுலா பயணியே தனது யூடியூப் பக்கத்துல திருப்பதியிலே தான் அந்த தாக்குதல் சம்பவம் நடந்ததாக குறிப்பிட்டு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. தன் மகனோடு சேர்ந்து நாட்டில் இருக்கிற பல பகுதிகளுக்கு சுற்றுலா மேற்கொண்டிருப்பதாகவும், அப்படி திருப்பதிக்கு வரும்போது தன்னுடைய கார் மேல பாரத் மாதா கி ஜெய்னு எழுதியிருந்ததுனால அங்க இருக்கக்கூடியவர்கள் அவர் மேல தாக்குதல் நடத்தினதாக அந்த வீடியோல குறிப்பிட்டிருந்தாரு. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் சென்னை வந்திருக்கிறதாக சொல்லியிருப்பாரு. அதோட அந்த வீடியோ முடியும். எனவே திருப்பதியில ஒரு தாக்குதல் நடந்ததாக சென்னையில இருந்துகிட்டு வீடியோ வெளியிடும் போது தமிழ்நாட்டில தான் தாக்குதலே நடந்தது போல தவறாக அந்த செய்தி திரித்து பரப்பப்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. மும்மொழி கொள்கை விவகாரம், இந்திய எதிர்ப்பு போன்ற பரபரப்பான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தீவிரமடைஞ்சிட்டு வர இந்த நேரத்துல இப்படி ஒரு சித்தரிக்கப்பட்ட செய்தி வரும்போது அது சமூக ஊடகத்துல வைரல் ஆகும் போது மக்கள் தவறாக வழிநடத்தப்படுவாங்க. எனவே இது போல உண்மைகளை மறைத்து திரித்து பரப்பப்படும் செய்திகளை மக்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம்.